தாய் கிழவி படத்தை வந்து அந்த ட்ரெய்லரு ஆடியோ டான்ஸ் இந்த மாதிரி வைக்கும்போது நிறையா பேர் செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி ஆட்கள் வந்து பேசுவாங்க அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் பேசினாங்க, சூப்பராக பேசினாங்க, ஆவும் பேசினாங்க. சரி, நமக்கு அதை பார்க்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று நமக்கு, சரி நம்ம பார்க்கலாம் அந்த படத்தை அப்படின்னு. எனக்கு வந்து சுத்தமாக இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை இந்த படத்தை பார்க்க. எனக்கு டைட்டில் பிடிக்கலை, தாய் கிழவிங்கிற டைட்டில் பிடிக்கலை. ஃபாண்ட்டும் எனக்கு நம்மளை ஈர்க்கிற மாதிரி பெருசாக இல்லை, ஃபாண்ட்டும் அவ்வளோ பெருசாக இல்லை. மேபி அந்த தாய் கிழவி பாட்டிலேருந்து அந்த டைட்டில் வச்சனாலையா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு இந்த படத்தை பற்றி சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேட்டரில் போய் பார்ப்போம். அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுடா. என்ன அப்படின்னா எனக்கு அதான் சுத்தமா அந்த ஐடியாவே இல்லை பார்க்கணும். ஏன்னா எனக்கு டைட்டில் பிடிக்கல, ஃபாண்ட்டு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஃபாண்ட்டும் அந்த டைட்டிலே பிடிக்காம எப்படி ஃபாண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும். போஸ்டர்ஸும் அவ்வளோ ஈர்க்கக்கூடிய வகையில் இல்லை. சரின்னு சொல்லி பார்க்காம விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகியும் பார்க்குற ஐடியா இல்லை. ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த டேரக்டர் என்னை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு செருப்பை சாணியை முக்கிய அடிச்ச மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போயும் எனக்கு அந்த தாய் கிழவி அந்த படத்துக்கும் அந்த டைட்டிலுக்கும் எனக்கு பெருசாக இது இல்லை, உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு இந்த தாய் கிழவின்ற பேரே ஃபர்ஸ்ட் பிடிக்கல. என்ன தாய் கிழவி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று இது நிறைய இதில் ப்ரொமோஷனும் வீடியோ அது இதுன்னு போட்டுட்டு இருந்தாங்க, அதுவுமே பெருசாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் போய் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கு சொல்லி வந்துட்டோம். நான் பார்த்த எல்லாமே சும்மா ஒரு நார்மலாக ஒரு 2 வாரத்துக்கு எப்படியாவது போர் அடிச்சா படத்துக்கு போகிறவங்க போட்டிருந்தாங்க அந்த மாதிரி. அதனாலேயும் பெருசாக தெரியலை. இல்லை நம்ம வட்டாரத்தில் நம்ம பசங்க யாருன்னா பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க கூட ஒரு சிலது ஏதோ நல்லா இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அவங்க எல்லாமே எப்பயாவது போய் பார்க்குறவங்களா அந்த மாதிரி பார்த்தனால எனக்கு அதுலேயும் பெருசாக விருப்பம் இல்லை. சரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு செட் ஆகுமான்னு தெரில அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் அதே ஒரு ஃபீல் தான். மாதிரி நல்லா இருக்கேடா, சூப்பராக இருக்கேடா அப்படின்ட்டு. அந்த இது சில போஸ்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த விஸ்வரூபம் இதெல்லாம் போட்டு கமல் ஃபேனுங்கிறத தாண்டி விஸ்வரூபத்தோட அந்த போர்ஷனே, அந்த விஸ்வரூபத்தோட இன்டர்மிஷனோட சீன், அந்த பாட்டு அங்க எவ்வளவு எஃபெக்ட் கொடுத்துச்சோ அதே எஃபெக்ட் இங்கேயும் கொடுத்துச்சு. அந்த மேக்கிங் ஆகட்டும், அந்த வண்டியில கிளம்பும் போது ஒரு மாதிரி சீரியஸான ஒரு விஷயம். விஸ்வரூபம் படத்துல பார்க்க கூட ஒரு டெரரிஸ்ட மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறது பயங்கரமா, அது அவரை ஃபேஸ் ரிவீல் பண்றது, இருந்தாலும் பயங்கரமான ஆல்பான் பண்றது. இது ஒரு மாதிரி சாதாரண ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற கதை, அதுக்கும் அது ஆப்ட் ஆச்சு. அங்க இருந்து அதே ஹை மூமெண்ட் இங்கேயும் இதாச்சு, அப்படியே ஃபீல் ஆச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு செம்ம ஃபன்னா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஒரு சீனு சூப்பர் ஃபன்னா இருந்துச்சு. அது அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாகவும் இருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சு. எனக்கு ஃபன்னுங்கிறத விட கூஸ் பம்ப்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அது மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. எனக்கு நான் இந்த படம் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு ரீல் இந்த பஸ்ஸில் வந்து பாட்டு பாடுவாள் ஒரு ஸ்கூல் பிள்ளை வந்து, அதுக்கு மண்டையில் அடிச்சு 10 தலைமுறை ஆயிருக்கு படிச்சு, நீங்க என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீன்லயே அதுலயே எனக்கு படம் சரி ஏதோ சொல்ல வராங்க, இந்த மெசேஜ் கொடுக்குற படம் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படிதான் பார்த்தேன் அந்த படம். இதுல இன்னொன்னு என்னன்னா, இவன் சொன்ன மாதிரி ரிலீஸ்ல அந்த சீன் வந்துச்சு, அது அபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ்ல படத்தோட கிளைமேக்ஸ் நான் பார்த்தேன். அந்த நகையெல்லாம் இது பண்ணி மகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்குற சீன் இருக்கு, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த 5 மினிட்ஸ் போர்ஷனா சம்திங், அதை நான் அப்படியே ரீல்ஸ்ல பார்த்தேன். எப்படி படம் ரிலீஸ் ஆகி ஓடிடி வரதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன். நல்ல பிரிண்டா தான் இருந்துச்சு. அது அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, யாரு என்னன்னு தெரியல. என்னைய பொறுத்தவரையும் படம் அவ்வளோ ரீச் ஆனதுக்கு காரணம் காமெடினால தான். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு இதனால ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னா படம் அவ்வளோதெல்லாம் போயிருக்குமான்னா டவுட்டு தான். பார்த்துருப்பாங்க அந்த எல்லா ஃபேமிலியும் பார்த்தேன், எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. காமெடியோட அப்ரோச் மோனிஸ்காந்த் காமெடி எல்லாருமே நல்லா இருந்துச்சு. மதுரை ஸ்லாங்னு வரும்போது கூட அந்த
ரொம்ப மதுரையோட அவுட்டர் ஸ்லாங் அது ஃபுல்லா அந்த கிராமத்துல பேசுற மாதிரி ரொம்ப. ஆனா அது மதுரையோட ஸ்லாங்கா இருந்ததுக்கு முன்னாடி இப்ப மதுரையோட ஸ்லாங் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிடுச்சு. நம்ம பேசுறதே வித்தியாசமா இருக்கு. நம்ம மதுரைக்குள்ள ஆனா நம்ம தெரியும் மதுரையோட ஸ்லாங் வந்து லைட்டா அங்கங்க வந்துட்டு போகும். ஆனா அவங்க பேசுறது அவங்க ரொம்ப இதா இருக்கும். அப்படிங்கும்போது இது அந்த ஸ்லாங் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குன்னா அந்த காமெடிக்கு எப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான காமெடி பார்த்தேன் இது வரைக்கும். எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பழைய ஜோக்கே கிராமத்து சப்ஜெக்ட்னா பழைய ஜோக்கே இழுத்து தேய்ச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷா அந்த லோக்கல் காமெடி எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு ஸ்லாங் ஒரு பெரிய இதா இருக்கு. ஏன்னா அந்த ஸ்லாங்கே ஒரு ஹியூமரை இது பண்ணுச்சு. கடைசி விவசாயம் எடுத்துக்கிட்டோம்னா கூட அதுல இது எங்க இருந்தா எடுத்தாங்க அப்படின்றது கலத்தையோட்டே அங்கிருத்துக்கு எரியவான்றது அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அதுல உள்ள அந்த நகைச்சுவைலாம் இருந்துச்சு. அந்த ஒரு சைட்ல உள்ள மக்கள் வந்து இந்த பெண்டிக்கு பேரை விட்டு கொடுக்காம வைக்கிறது வந்து இந்த படத்துல அதை கொஞ்சம் வைக்கணும்னு தோணுது நல்லா இருந்துச்சு. ஏன்னா தெரியும் பெண்டிகோட பங்கு இந்த மாவட்டங்கள் அது மதுரை தேனி உள்ளவங்களுக்கு தெரியும். அவரோட பங்கு அவரோட டேம் கட்டி கொடுத்த பங்கு எவ்வளோ தெரியும். அது அவங்க இன்னும் அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்கன்றது இந்த படத்துல காமிச்சது. சாமியாலாம் கும்பிடுறாங்க, முளைப்பாரி தூக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அது தமிழர்களோட அந்த இதை காட்டும் நன்றிய. இன்னொன்று அந்த மதுரை சார்ந்து வர படங்கள்ல மட்டும் பட்ட பேர் வைக்கிற கல்ச்சர் ஒன்று நடக்கும். இன்னொன்று அது சும்மா போக போக்கு இல்லாம யூனிக்கா இருக்கும். நம்ம அதை அந்த பட்ட பேரை நமக்கு ஒரு சிரிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அது இந்த படத்துல பார்த்தா 2 இட்லி, அதுக்கப்புறம் இவர் ராஜீவ் காந்திக்கு நேர் பார்த்தேன் அவங்க அம்மா தோடு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒச்சு உங்க அக்காவுக்கு எந்த நடிகை அப்படியும் என் பேர் ஒச்சு கமல்ஹாசன்யா. அதுக்கப்புறம் இவர் விசக்குட்டேன். இந்த மாதிரி பேர் அந்த பட்ட பேர் வைக்கிறது வந்து இதா இருக்கும். நம்ம மதுரை சார்ந்துங்கும் போது பழைய முன்னாடி அந்த படங்களே இருந்தாரு. ஆடுகளம்ல பார்த்தீங்கன்னா இது ஊழ அகமண்டை. அதுக்கப்புறம் நம்ம சுப்பிரமணிய படத்துல வந்து ஒன்று டுமுக்கா பகுத்தியில வந்து குட்டி சாக்கு டக்கில சண்டை இந்த மாதிரி பட்ட பேர் வைக்கிற ஒரு விஷயம் அதிகமா எப்படி சொல்றதுன்னா இந்த படம் கிரிட்டிசைஸ் ஆனது அப்படின்னா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு வட்டிக்கு வர தொழில் பார்க்குறவங்க அப்படிங்கும்போது நீ ஒரு வட்டிக்கு வர தொழில் பார்த்துட்டு நீ சமூகத்தை சீர்திருத்த போறியா இந்த கருத்தியெல்லாம் பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துச்சு. அது ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு தொழில் தானே. பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வைக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த காட்டி இருக்கிறானான்னு தோணுச்சு. வந்து எனக்கு என்னன்னா நீ சொல்றது எந்த அளவுக்கு நான் உடன்படாதுன்னா நம்ம நகரத்துக்குள்ளேயே அந்த விஷயம் நடக்குது. இன்னொன்று மேக்சிமம் அது வந்து வயசான கிழவி அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட வாழ்வாதாரமும் அதை அவங்களோட தொழிலாகவும் இருக்கு, அவங்களோட வாழ்வாதாரமும் அது இது பயன்படுத்தப்படுதுங்கும் போது அது எந்த அளவுக்கு தெரியும். இன்னொன்று நீ ஒரு ரூட்டடா ஒரு ஃபிலிம் பண்ணும் போது அதை தவிர்த்துட்டு நீ எப்படி என்ன பண்ண போல என்ன கேட்டா அந்த வட்டிக்கு விடுறது வந்து அதுக்கு அந்த வட்டியா வாங்குறதுதான் இங்க பிரச்சனையே தவிர, ஏன்னா இப்போ 500,000 தேவைன்றதுக்காக போயிட்டு நம்ம போய் பேங்க்ல போய் லோன் எடுத்துக்கிட்டு முடியாது. இந்த மாதிரி கை மாத்தா வாங்குறப்ப வாங்கிதான் ஆகணும். அதை கொஞ்சம் கரரா வாங்காம சாஃப்டா டீல் பண்ணி வாங்கினா நீ சாஃப்டா டீல் பண்ணா நீ காசு வராது, தரவும் மாட்டாங்க. அந்த விஷயம் வந்து இந்த கேரக்டரோட தோரணையுமே அந்த வட்டிக்கு விடுறதுல இருந்தே வருது. ஏன்னா அந்த கிராமத்துல இருக்க ஒரு முக்கியமான ஒரு கிழவி அப்படிங்கும்போது அந்த கிழவி வந்து அந்த கிராமத்துக்கே நல்ல பரிச்சயமான ஒரு ஆளு, கிராமத்தையே ஒரு கைக்குள்ள வச்சுருக்கோம். அந்த கிழவியை பார்த்தா எல்லா பேருமே பயந்து விடுவாங்க. பவுன் தாய் வந்து கிளம்பி வெளியே வரும்போதே ஒவ்வொருத்தரும் கதவை சாப்பிடுறது அங்கேருந்தே படம் இதாகுது. இன்னொன்று பவுன் தாய்க்கு வீட்டில் போய் அது என்னது பத்திரிக்கை வைக்கிறதுங்க அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஊரிலேயே பவுனுத்தாயின்னு பொம்பளை பெண்ணோட நேம்ல இருக்கிற ஒரு வீடு அது. அப்படிங்கும்போது இவ்வளவு விஷயம் கொண்டு வர அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு விஷயம் வேணும்ல. இன்னொன்று அது ரொம்ப ரூட்டடாகவும் இருக்கணும் அப்படிங்கும்போது அது அக்செப்ட் தான் எனக்கு. படத்துல இன்னொரு கிரிட்டிசைஸ் என்ன பார்த்தேன் அப்படின்னா எப்படி சொல்றது, இந்த சில விஷயம் அந்த
பெண்கள் முன்னேறி வரணும் அப்படின்றது, இந்த அவங்கள முன்னிலைப்படுத்துறது, அப்புறம் அந்த உழைப்பை மையப்படுத்துறது. அதாவது ஒரு நிலையில இருந்து வெளியே வரணும்னா நல்லா உழைங்க, உங்களுக்கான விஷயத்த கத்துங்கன்னு சொல்றது வந்து வெறும் ஒரு முற்போக்கு மசாலாவை போட்டு இந்த படம் வந்து சும்மா பண்ணியிருக்கே தவிர இது வெறும் ஒரு சாதி சார்ந்த படம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கிரிட்டிசைசையும் பார்த்தேன். இன்னொன்று நிறைய சாதி சார்ந்த நிறைய அமைப்புகளுமே இது குறியீடுகள்லாம் வச்சு இது எங்க ஆளுகளுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதையும் பார்த்தேன். இது ஒரு மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல் எடுக்கும் போதே இந்த மாதிரி ஒரு தன்மைக்குள்ள போய் நின்றுது. ஆனா எப்படி சொல்றோம்னா, எனக்கு பர்சனலா பட்டது என்னன்னா, நான் இது வரைக்கும் அந்த சமூகத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்ததில்லை. எல்லாம் வேட்டியை கட்டிட்டு சொந்த சாதிகளை அடிச்சுக்கிட்டு சாகிற மாதிரி இருக்கிற மாதிரி, வீரம் தான் மானதானே வேட்டி சட்டை, மானதானே வேட்டி சட்டை அப்படின்ற மாதிரி ஒண்ணு, இந்த மாதிரியே ஃபுல்லா பார்த்துட்டோமா. அப்போ இதுல இருந்து ஒரு சின்ன சேஞ்சா வருது. சின்ன சேஞ்சா வரும்போது அப்போ இது எங்களுக்கானன்னு சொல்லி அது எடுத்துக்கதான் பார்க்கும். ஆனா அதுல இருந்து அவங்கெல்லாம் ரொம்பவே முடியுது. ஏன்னா படத்தோட கதை களமாவே முன்னாடி இருக்கும் இப்போதைக்கும் மாறுது. முன்னாடி வந்து அங்காடி பொங்காடி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை அந்த மாதிரி இருந்துச்சு. இங்க கதையாவே வேறையா இருக்குல்ல. கிளவிய வந்து சாக கிடக்கா, செத்து போவா அப்படின்னு, செத்து போனா சொத்தான நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து இல்ல கிளவிட்ட இவ்வளவு பெரிய நகை இருக்கு அப்படிங்கும் போது கிளவிய கொண்டு வந்தாதான் அந்த நகை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும் போது பிரிஞ்சதுக்கு அண்ணன் தம்பி சேர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது அங்கேயே கதை மாறிடுது. அப்ப நீ சொல்ற விஷயத்துல வந்து அங்கேயே படம் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுது. இல்ல இது வந்து அந்த விஷயத்துல இருந்து சொல்றேன். இது என்னன்னா, அந்த சில குறியீடுகள்லாம் காட்டுவாங்கல்ல, சாதிக்கான அந்த பேரு, அதுக்கப்புறம் அதாவது அந்த தோற்றம், அந்த மக்களோட தோற்றம், இதெல்லாம் காட்டும் போதே இது வந்து எங்களோட குறியீடு காமிக்கிறாங்க. பாருங்க, டைரக்டர் பயங்கரமான ஆளு, கதைக்கு அதான கரெக்டா இருக்கும். ஒரு ஊர் இருக்கும்போது இல்ல அதோட எடுத்தாங்க நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கொடுத்துட்டு ஆனா அந்த ஊரோட இயல்பு வேணும்னா இன்னொன்னு நீ சொல்ற மாதிரி எடுத்தாலும், இவன் சொல்ற மாதிரி கதைக்கு இயல்பு இருந்தா அப்படின்னாலும் எங்கேயுமே சாதி பெயரை பயன்படுத்துறேன். எங்கேயுமே ஒரு பேருக்கு பின்னாடி சாதி பெயர். ஏன்னா உனக்கு படத்துல ஸ்டார்டிங்ல பத்திரிகைக்கும் போதே வீரோட பேர்கள் இருந்தா ஆகுது. வீட்டோட பேரு இவங்க இல்லோ இன்னார் இல்லோ அப்படின்னு கீழே மணமகன் வந்து அங்கேயுமே எங்கேயுமே சாதி பேர் இல்லை. இல்ல அந்த டிஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துலயும் பார்த்துட்டா கூட வெளிப்படையா அந்த சாதியோட பேரை சொல்லிக்கிட்டாட்டி கூட அந்த படத்துல அந்த சில குறியீட்டு தன்மையிலேயும் அந்த சாதியோட பேரை பயன்படுத்துறது இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம பருத்தி வீரன்ல பாத்துக்கிட்டா வெளிப்படையா சாதி சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா சில குறியெல்லாம் சைட்ல பின்னாடி அப்படி போட்டோல வச்சிருக்கு. படம் பேரே அதான். இதுல வந்து அந்த எந்த ஒரு தன்மையும் இல்லை. இப்ப நீ அந்த அம்மாவோட வீட்டுக்காரரோட படம் வச்சிருப்பாங்க, பேர் பக்கத்துல போட்டுக்கலாம். ஆனா அந்த இடத்துலயும் காட்ட வேணாம் தவிர்த்தது. அந்த மாதிரி இடமெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அது குறியீடுகள் மூலமா அது வெளிப்பட்டுதான் ஆகும். ஏன்னா எப்படி சொல்றேன்னா, இப்ப எப்படி சொல்றது, தமிழ்நாட்டுல இருந்து பிறந்துட்டாலே எல்லாரும் ஒரு சாதிக்குள்ள பிறந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இன்னொன்னு வந்து எல்லாருக்குமான ஒவ்வொரு சமூகங்களுக்கும் ஒரு தனித்தனி தன்மைகள் வேற இருக்குன்றதையும் பார்க்க முடியும். கல்ச்சராவே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் மாறும். இன்னொன்னு நீ ஒரு ரூட்டடா ஒரு ஃபிலிம் பண்ண போறேன்னா நீ எப்படி இது பண்ண முடியும்? நீ ரூட்டடா எடுக்க போற, நீ கமர்ஷியலா இல்ல வேற மாதிரி நான் எடுக்க போறேன் அப்படின்னா கூட தவிர்த்துட முடியும். உன்னால மேக்சிமம் தவிர்த்துடலாம். நீ வம்படியா திணிச்சு வச்சாதான் உண்டு. ஆனா நான் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் எடுக்க போவேன், ரொம்ப ரூட்டடா எடுக்க போவேன் அப்படிங்கும் போது அப்படின்னா அது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கருத்தியலை ஏதோ கொஞ்சமா ஒரு வகையில பேசுன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஆனா பேசணும், இன்னும் நிறைய பேசணும். நிறைய இப்போ கரண்ட்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகளையும் வச்சு பேசணும். அந்த எப்படி சொல்றது, அந்த சாதிய பெருமிதங்கள்லாம் ரொம்ப தவிர்த்துருக்கணும். இதுல அப்படி பெருசாவும் எதுலையும் தெரிஞ்ச மாதிரியும் இல்லை. ஆனா இனி வர்ற படங்கள் இப்போ இதுவே எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அங்க இருந்து ரொம்ப வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயே இருக்க வேணாம், எதுக்கு அதை போட்டுட்டு இந்த படம் அந்த அந்த ஜோன்ல கிடையாது. உனக்கு ஹியூமன் ஒரு விஷயத்த இதா மையமா வச்சு
நகர்த்துறனால உனக்கு அங்க பெரிய இதே கிடையாது. சாதிய இது பண்றதோ இல்ல நான் சாதி பெருமையை ரைட்டா இது பண்ணுவேன் இல்ல கேரக்டருக்கு நான் ஒரு பில்டப் தரேன் அப்படிங்கிற மாதிரியான சோனே இல்லை. இன்னொன்று படம் ஃபுல்லா ஜாலியா இருந்தாலும் நம்ம ஒரு படத்தோட கடைசி இறுதி காட்சிகள் கிட்ட கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். அந்த எமோஷனல் ஸ்டார்ட் பண்றது அந்த ஆம்புலன்ஸ் சீன். அங்க இருந்தா நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா எமோஷனல் நம்ம கூட கொண்டு அது வரைக்கும் ஃபுல்லா ஜாலியா இருக்கும் படம். அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த படத்தோட ஃப்ளோவே ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா அப்படி காமெடியா போயிட்டே இருக்கிற இடத்துல கூட அந்த இடத்துல நிற்கும் போது நமக்கும் ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும். அப்போ அந்த இடத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த இடம். எனக்கு அந்த ரேச்சல் ரெபேக்காவோட அவங்க அப்பியரன்ஸ் வர சீன் தான் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல பேசுவாங்களா சுற்றி வந்து அவங்க அண்ணனோட ஒய்ஃபெல்லாம் உட்காந்து பவுனத்தாய் வந்து என்னை சும்மா இருக்க விட மாட்டாங்க, ஏதாவது வேலைக்கு போ, அந்த எமோஷனல்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ரேச்சல் ரெபேக்கா அவங்க நடித்த எல்லா படமுமே நல்லா இருக்கும். தாய் கிழவி, அதுக்கப்புறம் வந்து இது அது என்ன படம் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாங்க ஜட்ஜா இருக்கிறது, கடைசி விவசாயியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அரவிந்த்சாமி நடிச்ச அந்த படமா இருக்கட்டும், குடும்பஸ்தான்லயும் இருப்பாங்க. அக்கா பொதுவாக அவங்க இருக்கிற படமாவே நல்லா இருக்கும். அவங்க படம் வந்து பார்ப்பேன். ஆனா இந்த படத்துல எனக்கு இவங்க தான் கொஞ்சம் பெரிய கேரக்டரா இருந்துச்சு. மற்ற படங்களோட ஒப்பிடும்போது இந்த படத்துல கொஞ்சம் இந்த படத்துலயும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை எனக்கு இன்னொன்று சொன்ன சீன் எனக்கு கரெக்டா அந்த உனக்கு ஏண்டி நாங்கள்லாம் இது உங்க ஆத்தா இது பண்ணி தேடி வாங்கணும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், உனக்கு இதே இல்லையா கவலையே இல்லையாங்கும் போது ஒரு பெரிய லென்த்தியா டைலாக் இருக்கும். கடைசியா அந்த சீன் முடியும் போது ஒரு டைலாக் இருக்கும், திரும்ப வந்தா ஆகட்டும் இல்லைன்னா சாகட்டும் இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு ஒரு இது சொல்லிவிட்டாங்க. அந்த டைலாக் வரும்போது லைட்டா கண்ணு கலந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது கரெக்டா அந்த டைலாக் சொல்லும் போது கண்ணு கலந்துச்சு எனக்கு. ரெண்டாவது வாட்டி சரி நம்ம பாட்காஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே சீனு அதே டைலாக் மறுபடியும் கண்ணு கலந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் சீனோட இந்த சீன் கொஞ்சம் எமோஷனல் நல்லா உட்கார்ந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல. அவன் மனநிலையாவேவும் அதுக்கு அக்செப்ட் ஆயிருப்பா. அது வரட்டும் நல்லது, இல்லைன்னா எனக்கு ஒரு தெம்பு கொடுத்துட்டு போயிருக்கு, அந்த தெம்பால முடிஞ்ச அளவுக்கு நிக்க பாக்குறேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். அதான் அந்த இடமும் அந்த எமோஷனலாவே ஒரு வெயிட்டான இடம் தான். வெயிட்டான இடம்னு சொல்லலாம். அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் இன்னொரு சைட்ல இருந்து பார்க்கும்போது புதுசை நம்பியே வாழ்ந்த ஒரு பொம்பளை யாருமே இல்லாட்டினாலும் நான் வாழ்ந்துவேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மூவான ஆகியிருக்காங்கிறதையும் காட்டும் அந்த சீன். இன்னொன்னு முற்போக்கா ஓரளவு அந்த கதைக்கு தேவைப்பட்ட இடங்களை அதை பயன்படுத்துறது. இன்னொரு விஷயம் அந்த சீன்ல அதை சொல்லவே மறந்துட்டேன் நான். கடைசியா அந்த இன்னும் மறுமணம் அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா அந்த பையன்கிட்ட கேட்பா பவுன்தாய் மாப்பிள்ளை யாருன்னு அவன் கேட்கிற சீனு. இப்போ நார்மலா வேற ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு, இவர்கிட்ட இருந்து பண்றாரு. ஏன்னா அவங்கெல்லாம் மாடர்ன் சொசைட்டிக்குள்ளன்னு வந்து அதை சொல்லும் போது அது வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து எப்படின்னா ஒரு யதார்த்தமா சினிமா பாக்குறவங்களுக்கு வந்து போயிடும். இது வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கிற ஒரு சாதிக்குள்ள ரொம்ப எப்படி சொல்றது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி இருக்கிற ஒரு இதுக்குள்ள வந்து மறுமணம் அப்படின்றது வந்து சாதாரண ஒரு விஷயமா என்னால எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம், உடைக்கிற மாதிரி. என்னடா பெருசா போங்கடா போட்டு உடையிடாத அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு அது அந்த பையன் வந்து ஒரு நல்ல மெச்சூர்டான பையனா வேற இருக்கான். மெச்சூர்னா எப்படி சொல்றேன்னா ஒரு நல்ல ஸ்கூல் படிக்க ஒரு 11th 12th 10th படிப்பானா, 9th யூனிஃபார்ம் பார்த்தா அந்த இந்த நயத்துக்கும் கீழே தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த ஒரு இடத்துல இருக்கேன். ஏன்னா அப்போ அந்த இடத்துல இருந்துட்டு மாப்பிள்ளை யாரு அப்படின்றது வந்து அது வந்து இன்னொன்னு என்னன்னா டேரக்டர்னு மேட்ரு இல்லை,
கதைக்களம் தான் மேட்ரு. ஏன்னா ஒரு கிராமத்து ஸ்டோரி, ரொம்ப கிராமத்துல இருக்கிற ஒரு நடக்கிற கதைக்களம். அங்க வந்து மர்மம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, நம்ம அந்த பையன் வந்து சின்ன பையன், ஒரு 7வது 8வது படிக்காங்கிற மாதிரி வச்சா கூட அதுக்கு முன்னாடி வந்து அவன் கேரக்டர் வந்து ஒரு சின்ன மெச்சூரிட்டியோட தான் இருக்கும். அந்த கேரக்டருக்குள்ள ஒரு நக்கல் இருக்கும், கிண்டல் பண்றது ஒண்ணு இருக்கும், மெச்சூரிட்டியும் இருக்கும். அது என்னது ஏதோ ஒரு இடத்துல கூட சொல்லுவாங்க, ஆத்தா எல்லாருமே அந்த விஷயம் வந்து அதுக்கு ஒரு உதாரணம். இன்னொன்னு என்னன்னா, அதை ஏன் அந்த கிராமமே ஏத்துக்குச்சுங்கிற மாதிரி பண்ண முடியும். அது அவ்வளவு பெரிய விஷயமாவே அந்த படத்துல காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப நாம பேசுறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பேசிக்கிட்டோம். ஆனா அந்த படத்துல வந்து அது ரொம்ப சட்டில்டா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கிழவிக்கான இது தாய், இப்பயும் அந்த பவுனு தாய்ங்கிற கிழவியோட அந்த ஒரு விஷயம், அந்த கேரக்டர் தான் அந்த கிராமத்தை மொத்தமா அதுக்குள்ள ஓகேங்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருக்கோம். எனக்கு அந்த டிவோர்ஸ் சீன் வந்து நான் பார்த்தது இல்லை, சீனை யாருமே உருவாக்கப்பட்டது. அந்த உடச்சு போறது, சாலை கட்டி போறது, இந்த மாதிரி சீன் வந்து தமிழ் சினிமால அது நான் பார்த்தது இல்லை. இந்த சீன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா இருந்துச்சு. பார்த்தோன்னே இப்படிதான் இருக்குமோ, ஏன்னா நம்ம அந்த இதை பார்த்தது நேரில் போய் நான் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி தான் பேசி முடிச்சு கொடுப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வைக்கப்படுறது, இந்த ரேச்சல் இருக்க வந்து கோமாவை சமயக்கட்டில் இருப்பாங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பையன் இருப்பாங்க கூப்பிட்டு, எவ்வளோ அம்மா ரெண்டாங்க இன்னும் மாப்பிள்ளையா இருந்தது. இன்னொன்று என்னன்னா, படத்தை வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு திருப்தியா முடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த பெண்ணிக்கும் ஒரு நியாயம் கிடைச்சிருக்கும். ஏன்னா அது அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணுவான், எதுக்கு உனக்கு ஒய்ஃப் போல தேவை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வச்சு கேட்கும்போது அவன் அப்பயே கொஞ்சம் எமோஷனலா பேசுவான். வீட்டுக்கு வரும்போது யாருமே கதவு திறந்து கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றப்ப அவன் அதுக்கு ஏங்குறான், ஒரு அன்புக்காக ஏங்குறான். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அண்ணன் தம்பி 3 பேர்த்துக்கு நடக்க வேண்டிய வயசுல எல்லாமே நடந்திருக்கும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொண்டாடி பிள்ளைங்கிறது பெரிய விஷயமாவே இல்லை. அவங்களுக்கு அது அவங்க அந்த மாதிரி ஒரு பார்வையே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்தந்த ஏஜ்ல நடக்க வேண்டிய விஷயம் கரெக்டாக இருந்தது. பெண்ணிக்கு அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த ஏஜ்ல நடக்க வேண்டியது நடக்காது. அப்படிங்கும்போது அவனுக்கு காலம் கடந்து வந்து வர அவனுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த அந்த வெளிப்பாடு தான் அந்த சீன். கல்யாணம் பண்ணிக்கணும், என் வீட்டுக்கு பத்திரிக்கை வரணும், கொண்டாட்டியோட போய் சாப்பிட்டுட்டு மொய் செஞ்சுட்டு அந்த கொடா வெளியால பேரு வைக்கணும். அதான் அவனோட பர்பஸே அதான். அந்த அந்த அது அந்த அந்த கேரக்டருக்கான ஒரு நியாயம் கிடைச்சது வந்து எனக்கு. இன்னொரு அந்த 2வது விஷயம், 2வது மறுமணமும் கரெக்டான அவளோட பண்ணி வைக்கிற மாதிரி பிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு எப்படி சொல்றதுன்னா, இந்த ரொம்ப வெட்டியா சாதி பெருமை பேசிக்கிட்டு நான் தான் கெத்துன்னு ஊருக்குள்ள அந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு அந்த கேரக்டரை வந்து 2 கிளியை காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் அப்படிதான் காட்டணும், ரொம்ப ஃபன்னா காட்டணும், ரொம்ப காமெடியா காமிச்சு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒழிச்சு விடணும். அந்த இடம் உண்மையே நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. மீன் பார்த்தேன் என்னன்னா, 2 கிளிக்கு வந்து 4 லட்சத்தை புடிங்கிட்டு கிளவியும் காப்பாத்திட்டு கடைசியா கொண்டாடியும் பிரிச்சு விட்டீங்க பாத்தீங்களா. இல்ல அந்த 2 கிளி கேரக்டர் வந்து நம்ம அது உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி பார்க்க வேண்டியதுதான். என்ன அப்படின்னா, அது ரொம்ப கெத்தாவே அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணக்கூடாது. மெயின்டைன் பண்ணா அது ரொம்ப ஒரு மாதிரி சாதி பெருமைக்குள்ள போய் அதை உண்மையிலே ரொம்ப சூப்பரா ஃபன்னா பண்ணியிருந்தாங்க. அவனை ரொம்ப ஒரு மாதிரி டுபாக்கு ஒரு மாதிரி அப்போ ரொம்ப ஃபன்னா காட்டணும். இந்த மாதிரி அதெல்லாம் கெத்தே இல்ல, நீ இப்படி பயந்து தெரிஞ்சா நீ ஜோக்கர்றான்ற மாதிரி காமிச்சதும் அந்த இடத்துல உண்மையா நல்லா இருந்துச்சு. அந்த கதாபாத்திர நடிச்சது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை வந்து நம்ம ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டோட்டலி வடச்சென்னையோட ஸ்லாங்கு, இது முழுக்க நம்ம மதுரையோட ஸ்லாங்கு. 2க்குமே அவ்வளவு இல்ல. ஆனா ஆக்சுவலா அவர் மதுரைக்காரர். மதுரை கஷ்டப்பட்டதுன்னா அந்த ஸ்லாங்குக்கு தான் கஷ்டப்பட்டது. இல்ல, ஆனா அவங்க இன்டர்வியூ சொன்னாங்க, எனக்கு இந்த ஸ்லாங் கொஞ்சம் வரது மதுரை டவுன்காரன் மாதிரி சொன்னாரு. நான் மதுரை டவுன்காரன். அந்த மாதிரி இப்ப நமக்கு அது பேசுறதுக்குன்னா கொஞ்சம் இதுவா இருக்குன்னா சிரமம் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தெரியும். அவங்க மாதிரி
சரளமா பேச முடியும் அந்த மாதிரி. அவர் செம்மையா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பாலா எப்பயும் போல நல்லா பண்ணிட்டாப்புல எல்லாமே. ஆனா கதை எல்லாமே கொஞ்சம் மதுரைக்காரங்க மாதிரி இருப்பாங்க. எல்லாரோட பேக்ரவுண்டும் மதுரை அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா மதுரைக்காரங்களுக்கு அந்த ஸ்லாங் கொஞ்சம் என்னதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். உள்ள கையில முடியாது. 3 பேர் அந்த 3 சகோதரர்களோட இன்னசென்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்படி இந்த இது 50 ரூபாய்க்காக போய் சாக்கடையில் அது ஒரு இது கமலஹாசனுக்கு பொட்டு வச்சு விட்டு அவர் ஆண்டவர் தானே என்ன மறைக்கிற கட்ட தெரியாம அது போக அப்புறம் இது அவங்க அம்மாவை தூக்கிட்டு வந்துருப்பாங்க. ஏன் செத்ததுக்கு அப்புறம் பொறுமையா 2 நாளுக்கு அப்புறமே தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது 3 பேரும் பார்த்துட்டு எப்படி அப்படின்னாங்க. ஊசியை போட்டு ஒண்ணும் இல்ல, சிவாஜி படத்துல பாத்திருக்கேன். அயன் பாக்ஸ் நெஞ்சிலேயே வச்சு தேப்பாங்க, சூடு தாங்க முடியாது எந்திரிச்சிருவாப்ல. இல்ல அவன் வந்து கொஞ்சம் அந்த சினிமா சைட்ல பேசிக்கிட்டே இருப்பான். எல்லாமே ஒண்ணுமே ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது சினிமா ரெஃபரன்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அது எப்படின்னா இவங்க ஃபன் பண்றாங்க அந்த இடத்துல தெரியாம, அது வந்து உண்மையிலே இன்னசென்ஸாவே அவங்க அப்படி பேசுறாங்க. என்னோட கிராமத்துல என்னடா இது அப்படி இப்படின்னாலும் ஒரு வெள்ளந்தித்தனம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். சரி, படத்தை பத்தி ரொம்ப என்னது விமர்சன பூர்வமாகவும் நிறைய பேசியாச்சு, ரொம்ப ஜாலியாகவும் பேசியாச்சு, எப்படி பண்ணா பேசியாச்சு. இப்போ முக்கியமான எப்படின்னா அவங்க உங்களுக்கு பிடிச்ச சீனை சொல்லிட்டு அப்படியே முடிச்சு அந்த வீடியோவை. எனக்குன்னா அந்த காமெடி போர்ஷன் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எமோஷ்னலாக அவர் பேசுறது, யாரு முனிஷ்காந்த் பேசுகிற சீன் பிடிச்சிருந்துச்சு. காமெடி சீனில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த இது எனக்கு பேர் வந்து கங்கார அடிக்கலாம்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பேசுறது நல்லா இருக்கும். அந்த இடத்துல அது மாதிரியாவே கடைசியா சொல்லியா அப்ப கம்மாய்க்கில தெரிஞ்சது அது கிடையாதா அப்படின்ட்டு அந்த காமெடி ஒரு மாதிரி சொன்னேன். எனக்கு என்ன எல்லா காமெடியுமே விரும்பி பார்த்தேன். அப்புறம் அந்த இன்டர்வல்ல அந்த விஸ்வரூபம் இந்த பிஜிஎம் போட்டு மாஸ்க் காமிச்சிங்க, அது சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் அந்த கிளவியோட போஸ்டர் கடைசி விரும்பாட்டி பாட்டு வெளியவா அப்படின்னு கமல் பாட்டு இருந்துச்சு. படத்துல பாட்டு கிடையாது இல்ல இருக்கு. இந்த கிளவி சாகும்போது கல்யாணம் பண்ணும்போது கிளவி இழுத்துக்கு கிடக்குங்க. பிஜிஎம்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கடா, மாண்டேஜாஸும் பிஜிஎம்ஸாவும் பாட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு அதான் பெருசா தெரியாது ஏன்னா நம்ம ஃபுல்லா கமல் போயிட்டோம். எனக்கு சொல்லு. எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் காட்டுவாங்களா, அந்த அந்த ஆளோட ஃப்ரேம் ஒவ்வொரு தடவையும் காட்டும் போது ஒவ்வொரு ரியாக்ஷன் பண்ணி காட்டுறாங்க. யாரோடது அந்த இவனுக்கு லைட் விடிபடு போய் கேடு ஆஃப் பண்ணிட்டு போன ஒரு இது ரியாக்ஷன்ஸ். எனக்கு ஆனா ஒரு விஷயம் புரியல, எதுக்கு அந்த கிழவி இந்த மலை தான் போய் மலைக்கு எதுக்கு போகும்? இல்லடா அது வந்து எப்படின்னா புரியல. இல்ல கிளவி வந்து சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மதுரைக்கு போகுது, அது ஓகே. அதுதான் சின்ன வயசுல இருந்து தேக்கி வச்ச ஆசையெல்லாம் எனக்கு இந்த வயசுல எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த வயசுல என்னால முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியா போய் சுத்துறதுலாம் கடைசி சொல்லுவாங்க. அதான் சொல்லுமே, கடைசி முடிவு போகும்போது கூட சொல்லுவோம், எனக்கு இந்த வயசுல கிடைச்சது உங்களுக்கு இந்த வயசுல கிடைக்க போகுது, அடுத்து இவளுக்கு கொஞ்சம் முன்னாடி கிடைக்கும், அப்படி கிடைக்கும். என் பேத்தியோட பேத்திக்கு வேகம் போதே கிடைச்சும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். அந்த கல்யாணம் வந்து நல்லா இருந்துச்சு. கடைசியில கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு ஃப்ரேம் காட்டுவாங்க, அந்த ஃப்ரேம் சூப்பரா கடைசி அப்படி கிளவி நடுவுல வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி சாமிக்கு போகும். அங்க ஒரு குழந்தை வந்து சோத்தாடி சாப்பிடுவா. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஃபேவரட் சீன் அப்படிங்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் சீன். அதுக்கப்புறம் வந்து கங்கார அடிகளாக வந்து இது சாமிட்ட வந்து இது பண்ணும், அந்த மழையில வந்து வேண்டிக்கிறது, நான் சாய் குட்ட நாயகமே அப்படிங்கிற அந்த சீனு. அதுக்கப்புறம் அந்த இவன் சொன்ன அந்த ஊடாட சுருளி வந்து நாத்தனார் கூட உட்காந்து பேசும்போது ஒரு சீன் இருக்குங்க, அந்த வரைக்கும் அந்த சீன் பிடிச்சிருந்துச்சு.
அதுக்கப்புறம் அந்த சபகள் தான் எனக்கு சமகர்லாம் அந்த scene. என் மய ராசியம் தாண்டியாடா. மதுரைக்கு போறது நல்லா இருக்கும். இந்த மதுரை என்ன அப்படி எங்கதான் போவ வெள்ளிக்கிழமை Climax. வெள்ளிக்கிழமை ஆனா எங்க அதுவும் பாட்டு மாண்டேஜ் தான்டா. அது பார்த்து வரணும். தெரியல எனக்கு. BGM அது போய் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கும் மதுரையில போயிட்டு சாப்பிட்டு ராட்டினம் கண்ணாடி எல்லாம் வாங்கி அது நல்லா இருந்துச்சு. Enjoy பண்ணிட்டு. எப்பவுமே டோரினோ அவங்க கையுமா சொல்றது எல்லாரும். கொடைய வச்சுக்கிட்டு அதனால அதுக்கப்புறம் அந்த இது கிட்டாய் கம்பி மேலே நின்று காரு, கம்பி அடிச்சு விடுவான். நல்லா இருந்துச்சு படமாவே. இந்த சீன் பிடிச்சிச்சுங்கிற மாதிரி இல்லாம எல்லாமே ஒரு மாதிரி கோர்வையா வந்துருச்சு. அதனால பெரிய படம் ஃபுல்லாவே எபிசோட்ஸா இருந்துச்சு. எஸ்பெஷலி ரொம்ப அந்த இன்டர்மிஷன் விஸ்வரூபம் பாட்டோட அந்த ஒரு பேங்கா இருந்துச்சு. அழகா அந்த மரும ஒட்டு கேட்கறதுன்னா நல்லா இருக்கும். விழுகுறது துணியை துவைச்சிட்டு அந்த அக்கா அப்படியே தவந்து வந்து இப்படி எட்டி பார்த்து இன்னொன்னு எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. விளக்கு அடையாம பாத்துக்கிறது. வேலை போட்டு சீமோட பிஜிஎம்லாம் யூஸ் பண்ணிருந்தேன். கரெக்டா அப்படி போய் அதை கரெக்டா இது பண்ணிருப்பாங்க. அதாவது இங்க வந்து மகன் வந்து பாட்டை போட்டு ஆடுவான். கரெக்டா குஷிப்படுத்துற பாட்டு அவங்க அக்காளுக்கு யாரு அப்படிங்கிறது விஜய் அப்படின்னா விஜய் பாட்டை போட சொல்லி ஆடாது. இங்க கரெக்டா அந்த சுச்சுவேஷன் சீன் பண்றது சூப்பரா யூஸ் பண்ணி அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. படமாவே செம்மையா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணலாம்.